சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோட் முடிக்கும் பொழுது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பாபா நம்ம எந்த உறவாக அவரை நினைக்கிறோமோ அந்த உறவாக நம்மளுக்கு நிச்சயமாக பாபா இருப்பார். இன்னைக்கு இத்தனை இந்த மகான் பண்ணியிருக்கார், எவ்வளவு லீலைகள். அவருடைய லீலைகளை ஒரு சச்சரித்தம்னு ஒரு புத்தகத்துக்குள்ள நம்ம எழுத முடியுமா? இல்லை ஒரு 10 புத்தகங்கள் எடுத்து அதுக்குள்ள எழுத முடியுமா? அவருடைய லீலைகள் இன்னைக்கு உலகம் முழுக்க பல பல பக்தர்கள் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய லீலைகளை உணர்றாங்க. அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு மகான், அவரை போய் அவர் பண்ணுவாரா இல்லையா? அவர் ஹிந்துவா, அவர் முசல்மானா? இது எதுக்குங்க நம்ம போகணும்? இது எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம பார்க்கவே வேண்டாம். நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், பக்தி. அந்த பக்தி இருந்தா அந்த மகான் பண்ணுவார். மகான்கள் அப்படின்றவங்க இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறவங்க தான். பாபா எதற்காக இப்ப நிறைய வீட்டுல போய் பிக்ஷை வாங்கியிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம், சச்சரித்தாவில் கேள்விப்பட்டிருக்கோம், சச்சரித்தாலையும் படிச்சிருக்கோம். அப்போ அவர் எல்லாமே என்ன பண்ணுவார்? அவர் வாங்கி அந்த அவருடைய பாத்திரத்துல எல்லாத்தையும் கலப்பார். கோலம்பா அப்படின்றத வச்சு நம்ம சச்சரித்தாலே படிச்சிருக்கோம். வெறும் கையால, கிளவுஸோ எதுவும் போடாம வெறும் கையில அந்த பானையில விட்டு கலப்பார். எதை எல்லாரும் வீட்லயும் கொடுத்தது எல்லாம் சேர்த்து அதுதான் அந்த மகான் சாப்பிடுவார். அதுவும் இப்படி தான் முதல்ல சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, எல்லாரும் சாப்பிட்டு வர எல்லா பக்தர்களும் சாப்பிட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுத்து அது மிச்ச மீதி இருந்தா அந்த மகான் சாப்பிடுவார். எப்படி, எதற்காக இதை பண்ணியிருக்கார்? அவங்களுக்கு ஒரு டேஸ்ட், ஸ்வீட்டோ காரமோ உப்போ புளிப்போ எதுவுமே இல்லை. அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் ஒரு மண்ணு சாப்பிட்ற மாதிரி. நீங்க அவங்களுக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுதான், ஒண்ணுமே கொடுக்காட்டியும் ஒண்ணுதான். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவங்க கிட்ட அவ்வளோ அன்போடு, இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பும் பக்தியும் இருந்தா அந்த மகான் நம்ம நினைக்கிற உறவாக நம்ம கூட இருப்பார். அப்படின்றதுதான் நம்மளுக்கு இந்த மகான் எடுத்து காட்டுறார். இந்த மகான் யாருன்னா அவருக்கு பேரு தேவ் பாபா. இந்த தேவ் பாபா யாரு? சீதாபாய் அப்படின்றவங்களுக்கும் ராஜாராம் காக்கா அப்படின்றவருக்கும் பிறந்த குழந்தைதான் தேவ் பாபா. இந்த சீதாபாய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா தாபோல்கர், அதாவது ஹேமத் பந்த் அப்படின்றவரை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் எழுதினதுதான் சாய் சச்சரித்ரா. இந்த ஹேமத் பந்த் அப்படின்றவருடைய பொண்ணுதான் சீதாபாய். அந்த சீதாபாயோட கணவர் தான் ராஜாராம் காக்கா. இப்போ இந்த ராஜாராம் காக்காக்கும் சீதாபாய்க்கும் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் நம்ம தேவ் பாபா அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த சீதாபாய் என்ன பண்றாங்க? முதல்ல ஒரு குழந்தை பிறந்தா அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய கட்டி அணைச்சு முதல்ல அந்த அம்மா தாய்ப்பால் கொடுப்பா. அவ்வளோ சந்தோஷம். அந்த உலகத்துல அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையோட அர்த்தம் அந்த குழந்தை பிறக்கும் போது தெரியும். அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம். அந்த வலி இருந்தாலும், அந்த பிரசவ வலி இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வரும். எந்த கண்ணீர் வலியில வந்ததோ அது மாதிரி ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா? அந்த சந்தோஷம், அவ்வளோ அந்த தருணத்துல சந்தோஷம் இருக்கும். ஆனா தேவ் பாபாவோட அம்மா சீதாபாய் அந்த குழந்தை பிறந்த உடனே கையில கூட தூக்கல, அப்படியே ஓரமா வைக்க சொல்லிட்டாளாம். அப்போ எதற்காக இப்படி பண்றான்னு ஒருத்தருக்கும் புரியல. ஹேமத் பந்த் சரி நேரா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தாச்சு, குழந்தைய போய் பார்க்கலாம் நேரா ஓடி போய் சீதாபாய் கிட்ட போனா சீதாபாயோட மடியில குழந்தை இல்லை. குழந்தை எங்கம்மா அப்படின்னு ஹேமத் பந்த் கேட்ட உடனே சீதாபாய் அழ ஆரம்பிச்சுட்டா. சுத்தி சுத்தி பார்க்கிறார் ஹேமத் பந்த். பார்த்தா ஒரு ஓரமா கீழே அந்த சின்ன குழந்தை கதறி அழுதுன்னு இருக்கு. ஏன்னா குழந்தைக்கு பிறந்த உடனே அந்த தாய்ப்பால் வேணும், அது இல்லாம அந்த குழந்தை அவ்வளோ அவஸ்தப்படுறது. அப்போ சீதாபாய் கிட்ட கேட்கிறார் ஹேமத் பந்த், ஏமா ஒரு குழந்தை பிறந்திருக்கே, உனக்கு இது நியாயமா, இது தகுமா, நீ இப்படி பண்ணா, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு கேட்ட உடனே சீதாபாய் சொல்றா, இல்லப்பா என்னால அந்த குழந்தைய தூக்கவே முடியாது அப்படின்றா. என்னம்மா ஆச்சு அப்படின்னு அந்த குழந்தைய பக்கத்துல போய் கிட்டக்க பார்த்தா அவ்வளோ தேஜஸ் அந்த குழந்தை முகத்துல. பார்க்க அப்படியே பிரகாசமா, உண்மையாகவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம படத்துல பார்த்திருப்போம் ஒரு பின்னாடி ஒளிவட்டம் மாதிரி, உண்மையாகவே அந்த குழந்தைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுதான். இது பார்த்த ஹேமத் பந்த் என்ன பண்றது, ஏன்னா சீதாபாய் தூக்க முடியாதுன்ட்டா. அந்த குழந்தை இல்ல, மனிதன், சாதாரண மனிதன் இல்ல, தெய்வம்.
அந்த தெய்வத்தை தூக்கி எனக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு, என்னால முடியாதுப்பான்னு அவ அழறா. ஏன்னா தன்னுடைய குழந்தையே தூக்க முடியல அப்படின்னு. அந்த குழந்தை அழுதுண்டே கதறின்னு இருக்கிற குழந்தைய ஹேமத் பந்த் கையில தூக்கிண்டு நேரா துவாரகாமாய் கோடி, பாபா இந்த குழந்தைய நீதான் பாபா காப்பாத்தணும், நீ நினைச்சனா எது வேணாலும் சாத்தியம், இந்த குழந்தை கதறி அழுதுன்னு இருக்கு பாபா, இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, பிறந்த குழந்தை நீதான் பாபா காப்பாத்தணும். சரணாகதி அடைந்து அந்த குழந்தையை தூக்கின்னு போய் பாபாவோட மடியில போடுறார் ஹேமத் பந்த். சின்ன குழந்தைங்க, பால் இல்லாம அந்த பசியில தவிக்கிற அந்த குழந்தை, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பாபா மடியில போட்டு அந்த ஜோ ஜோ ஜோன்னு தட்டி தூங்க வைப்பார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பாபா தன்னுடைய கட்ட விரல், பாபாவுடைய கட்ட விரலை எடுத்து தேவ் பாபா வாயில வச்ச உடனே பாபாவோட கட்ட விரலேந்து பால் அப்படியே வழிஞ்சு தேவ் பாபாவுடைய வாயில அந்த குழந்தை அப்படியே ரசிச்சு அந்த பால் குடிச்சுதான். இந்த இடத்துல பாபா ஒரு தாயாகவே இருந்திருக்கார். உண்மையா பாருங்களேன், இது நம்ம கையிலேருந்து தண்ணி வருமா, என்னங்க வரும்? அந்த மகான், நான் தான் சொல்றேனே, ஒரு நம்பிக்கையோட அந்த மகான் கிட்ட நம்ம போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நினைக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் அந்த மகான் கண்டிப்பாக நடத்தி தருவார். அதுக்கு நம்மளுக்கு யாரும் இவங்க இப்படி பண்ணணும், அவங்க இப்படி பண்ணாங்க, நம்மளுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை நம்மளுக்கு இந்த தகுதி இருக்கணும் அப்பதான் பாபா பாப்பார், அந்த மாதிரி எந்த விஷயமும் தேவையே கிடையாது. இது சாதாரண பக்தை நம்ம, ஆனா பக்தி இருந்தா போரும். அதுவும் முக்கியமா தேவ்பாபா பத்தி உண்மையாகவே எனக்கு இந்த தேவ்பாபா ஒரு தாயாக எப்படி பாபா இருந்தார் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கரெக்டா இந்த எபிசோடும் உங்களுக்கு மே மாசம் டெலிகாஸ்ட் ஆகுது. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, தேவ்பாபா சமாதியான நாளும் மே 26ஆம் தேதி. உண்மையாக பாபா பண்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்குங்க. இந்த மாதிரி நான் பாபாவை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, முதல்ல நான் பாபா பக்தியா ஆயிருக்கும் பொழுது, அப்ப நான் பாபாவை பத்தி ரிசர்ச் பண்ணதே கிடையாது. எனக்கு பாபா யாரு, ஒரு மகான் அப்படின்றது எனக்கு தெரியும். நிறைய பேர் கொடுப்பீங்க கமெண்ட்ஸ்ல, அக்கா உங்களுடைய லீலை நீங்க சொல்லுங்கக்கா, பாபா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்கக்கா அப்படின்னு கொடுப்பீங்க. உண்மையா இந்த லீலை நான் எதற்காக சொல்லணும்னு ஆசைப்பட்டா, நான் ஒரு பெரிய ஆளோ இல்லை ஒரு பெரிய பணக்காரி அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. முதல்ல நான் பாபா பக்தையா இருந்த பொழுது பாபா மேல அவ்வளோ நம்பிக்கை. ஏன், பல பேர் பாபா பத்தி சொல்லும் பொழுது நான் கேட்டிருக்கேன், ஒரு பெரிய மகான். அப்போ நான் படிச்சது 12ஆம் வகுப்புல இருந்தேன். 12ஆம் வகுப்பு முடிச்ச அந்த நேரம். அப்ப நான் இவங்க எல்லார்கிட்டையும் கேட்ட பொழுது எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை, பாபா இந்த மாதிரி லீலைகள் எல்லா பக்தர்களுக்கும் நீங்க பண்ணுவீங்களா பாபா? ஏன்னா நான் இப்பதான் உங்க பக்தை ஆயிருக்கேன், உண்மையாகவே நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு நான் பல முறை கேட்டிருக்கேங்க. அப்போ ஒரு கார் நாங்க புதுசா வாங்கியிருக்கோம். அந்த பாபா பக்தியான சமயத்துல புதுசா ஒரு கார் வாங்கின பொழுது, அப்போ எங்க அப்பா அந்த கார் எடுத்துட்டு வெளியில கிளம்புறார். வெளியில கிளம்பும் பொழுது நான் எங்க அப்பா கிட்ட கேட்கிறேன், அப்பா நான் பாபா கிட்ட கேட்டேன்ப்பா, நம்மளுக்கெல்லாம் பாபா லீலை பண்ணுவாரா, நம்மளையும் பாபா பாப்பாரா அப்படின்னு கேட்டேன். ஆனா பாபா பதிலே சொல்லல அப்படின்னு உடனே எங்க அப்பா சொன்னார், நம்பிக்கை இருக்கிற இடத்துல கண்டிப்பா பாபா இருப்பாருமா, நீ கவலையே படாத அப்படின்னு. ஆனா அந்த கேள்வி, ஒரே ஒரு கேள்விக்கு பாபா கொடுத்த பதில் அவ்வளோ அற்புதமா இருந்தது. அந்த லீலை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.